போகிறோம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மோரில் பண்ணாதீங்க, அது நல்லா டேஸ்ட்டாக வராது. மோர் எப்பவுமே 3 நாள் இல்லை 2 நாளாவது அட்லீஸ்ட் புளிச்சிருக்கணும். இன்றைக்கி நான் வந்து 2 நாள் புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு டைம் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், மோர் நல்லா பீட் ஆகி எப்படி அந்த வெள்ளையெல்லாம் திரண்டு வந்திருக்குன்னு. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அதில் இன்னொரு ஜார் எடுத்துட்டு நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, இது ரெண்டையும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் குழம்புக்கு ஒரு திக்கான டெக்ஸ்சரையும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் தரும். நம்ம இதை போய் சேர்த்தாச்சு. இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கடுகு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு. மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால சும்மா 2 மிளகாய் ஃப்ளேவர்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புளிச்ச தயிர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். தயிரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சேருங்க, இல்லை உடனே அடியில் பிடிச்சிரும் அரிசி இருக்கனால. ஜாரையும் கழுவி இப்படி வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிக்கலாம். அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா பேஸ்ட்டை போட்டதுமே ஒரு 2 நிமிஷம் இப்படி கிண்டி கொடுங்க. ஏன்னா அதில் வந்து பச்சரிசியும் கடலைப்பருப்பும் இருக்குது. ஸோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் அப்படியே அது மட்டும் ஒட்டிட்டு கரிஞ்சு போயிடும். இந்த பேஸ்ட்டை போட்டோன்னா ஒரு 2 நிமிஷம் அது எல்லாமே ஒன்று சேர்ற வரைக்கும் கிண்டணும். இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கும். கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம்.
இருக்குன்னு ஆசைப்பட்டீங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க வச்சிங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் குழம்பு வந்து அப்படியே அல்வா மாதிரி போயிடும். அதனால இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி நுரைச்சி வர சமயத்துலேயே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது எப்பயுமே கொஞ்சம் அகலமான பாத்திரத்துலையோ இல்லைன்னா உள்ள இருக்க குழம்பு கண்டென்ட்டை விட பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். போட்டிருக்கோம், அது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், அதனால தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை கிண்டாம விட்டுறாதீங்க, ஏன்னா அரிசி மாவு இருக்கு. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொதிச்சு வர்றது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம்.